நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வாத்துக்கறி குழம்பு. ரெண்டு வாத்து வாங்கியிருக்கோம். வாங்கி அங்கேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. காய் வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு தாளித்து வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கவும் ஒரு 3 தக்காளி போட்டு வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. வதக்கின மசாலாவை அதில் போட்டு 4 விசில் குக்கரில் வைங்க. நாலு விசில் வந்துடுச்சு. நல்லா அவிஞ்சிடுச்சு கறி. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், மிளகு, சோம்பு, கசகசா, சீரகம் எல்லாத்தையும் ஊற்றி வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி ஒரு 3 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. எல்லாம் போட்டு வெந்து வரவும் எண்ணெய் நல்லா பிரியும், இறக்கிடுங்க. அவ்வளோதான், வாத்து குழம்பு ரெடி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.